ஹலோ மக்களே, வெல்கம் டு சிம்பிளி வாட்ச். வீடியோ பண்ணி ரொம்ப நாளாச்சு, வெறும் ஷார்ட்ஸ் மட்டும் தான் போட்டுருந்தேன். இப்போ வந்து என்னன்னா, வெளிநாட்டில் ஒரு பையன் புதுசாக வந்திருக்கான். அவன்கிட்ட என்ன எப்படி இருக்குன்னு கேட்பான். தம்பிடே அறிவு வாடா, கேட்பான் அனுபவத்தை. வெளிநாட்டு எப்படி இருக்கு. இப்போ வந்து தம்பி வந்து எவ்வளோ நாள் ஆகுது? உட்காரு. 5 மாசம் ஆகுதுண்ணே. இந்தாம்மா மைக்க மாட்டிக்க. ஆமா, இப்போ 5 மாசம் ஆதான். ஆமாண்ணே. எப்படி இருக்கு லைஃப் வெளிநாட்டுல வாழ்க்கை? என்னன்னு ஊர் வாழ்க்கையை விட ரொம்ப மோசமா இருக்குது. வேலையெல்லாம் வேலையெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணே. காலெல்லாம் வலிக்குது பயங்கரமா. இருந்தாலும் ஊருக்கு காசு அனுப்பணும். ஆனா ஒரு சில பேர் சொல்லுவாங்க, அவங்களுக்கு என்ன வெளிநாட்டு வாழ்க்கை, நல்லா சம்பாதிக்கிறாங்க. ஊர்ல வந்து அந்த 10 நாள் தான் வெள்ளையும் சொல்லியமா திரிவாங்க யாரா இருந்தாலும். அதுக்கப்புறம் திருப்பி நம்ம காசு பார்க்க முடியாம திருப்பி வெளிநாட்டுக்கு தான் வர வேண்டிய சூழ்நிலை இருக்கும். வேற வழி இல்லாம. அது சில பேருக்கு தெரியாது. இப்ப வேலைன்னு எடுத்துக்கிட்டோம்னா வேலை ஈஸி. ஆனா வந்து இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க, அவங்க வெளிநாட்டுல நிறைய சம்பாதிக்கணும், வேலை பார்த்து சம்பாதிக்கிறோம், அது வேற விஷயம். ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் வேலை வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் ஈஸி. நம்ம ஊர்ல இருக்கிறத விட வேலை இங்க ஈஸி. ஆனா நம்ம குடும்பம் எல்லாத்தையும், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணி சம்பாதிக்கும் போது அதுதான் பெரிய வழியாவே தெரியுது நமக்கு. இல்லைன்னா வந்து நமக்கு வந்து எப்பவும் போலவே நம்ம வந்து இப்ப நம்ம ஊர்ல இருக்கிறோம், திடீர்னு ஒரு கஷ்டம், ஒரு நல்லது கெட்டதுக்கு நம்ம லீவ் போட்டு டவுக்குன்னு போயிடலாம். ஆனா இங்கே அப்படி போக முடியாது. எவ்வளவுதான் மன கஷ்டமா இருந்தாலும் சரி, குடும்ப கஷ்டமா இருந்தாலும் சரி, அந்த நாள் வேலைக்கு போயே ஆகணும். நம்ம போய் அந்த வேலையை கான்சன்ட்ரேஷன் பண்ணி அந்த வேலையிலையும் நம்ம பார்த்துக்கிட்டு அதுக்கு அந்த வழியையும் தாங்கிக்கிறோம் பாருங்களேன். அது வெளிநாட்டு வாழ்க்கையில ரொம்ப கொடுமையான விஷயம். நிறைய அனுபவமா நான் நிறைய அனுபவப்பட்டிருக்கேன். பட் ஆனா அந்த ப்ரெஷர், அந்த வேலையை, அந்த குடும்பத்தோட வழி, அன்னைக்கு என்ன பிரச்சனை நடக்கும் தெரியாது. ஆனா நம்ம வந்து அந்த வேலைக்கு போயே ஆகணும். வேற வழி இல்லாம நமக்கு இங்க வந்து நம்ம லீவ் போட்டு நம்ம உட்காந்துருக்க முடியாது. அன்னைக்கு அந்த வேலையை போய்த்தே ஆகணும். போயிட்டு நம்ம அந்த அதே நம்ம மைண்ட்ல வச்சுக்க கூடாது. என்ன பண்றது, நம்மளோட வெளிநாட்டுன்னு வந்துட்டாவே வேலை வந்து கண்டிப்பா பார்த்தே ஆகணும். சரி தம்பி, வெளிநாட்டு வந்ததுக்கு அப்புறம் யார ரொம்ப மிஸ் பண்ற, எப்படி அதை சமாளிக்கிற? நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எதையும் ரொம்ப மிஸ் பண்றேன். அதை விட ரொம்ப என் ஃபேமிலியை ரொம்ப மிஸ் பண்றேன். எங்க அக்காவெல்லாம் தனியா விட்டுட்டு வந்துட்டேமேனு ஒரு கவலையா இருக்குது. அக்கா கரையேற்றமா நம்ம தனியா விட்டுதான் ஆகணும் கொஞ்ச நாள், வேற வழி இல்லை. ஆமா, எங்க அப்பா எங்க ஐயா எல்லாருமே கொஞ்சம் இதுவா தான் இருக்கிறாங்க. அதெல்லாம் வந்து கிடக்குறேன், இங்கதான் கிடக்குறோம் வெளிநாட்டுல. ஆமா தம்பி, இப்ப நமக்கு ஏதாவது சோர்ஸ் இருந்து அங்க இருந்து ஏதாவது பண்ணலாம். நம்ம சரி அப்படின்ட்டு யாரோ ஒரு ஆள் மூலியமா கொஞ்சம் உதவி பண்ணி வெளிநாடு வந்துடுறோம். வெளிநாடு வந்துட்டு ஒரு மாசம் எப்படியும் ஒரு மாசம் மேக்சிமம் ஒரு 6 மாசம் தாக்கு பிடிச்சி நின்றுட்டா அதுக்கப்புறம் குடும்பத்தோட பாரம் எல்லாமே அவனுக்கு தெரியும். அதனால வெளிநாட்டுல இருந்து அவ்வளவு சீக்கிரம் கிளம்ப மாட்டேன். அவங்க அக்காவை கல்யாணம் பண்ணணும், அவனுக்கு தேவையான வீடு எல்லாத்தையும் சேர்க்கறதுக்காண்டி அவன் வந்து மேக்சிமம் எல்லாருமே அப்படித்தான். ஒரு வருஷம் 2 வருஷம் இருந்துட்டு போயிடலாம் அப்படின்னு நானே அப்படித்தான் யோசிச்சேன். வருஷத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வரலாம் அப்படின்னு நினைச்சேன். நான் வெளிநாட்டு வந்ததுக்கப்புறம் 5 வருஷமா நான் போகவே இல்லை. ஏன் போகலைன்னா எனக்கு அவ்வளோ கஷ்டத்துலையும் எல்லாத்தையும் மிஸ் பண்ணேன். எல்லாம் ஊர் திருவிழா முதற்கொண்டு, வீட்டில் ஃபேமிலி முதற்கொண்டு, ஃப்ரெண்ட்ஸ் முதற்கொண்டு எல்லாத்தையும் மிஸ் பண்ண இன்னைக்கு ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஒரு வீடு கட்டிட்டேன். இதெல்லாம் ஓரளவு நான் சந்தோஷமா இருக்கேன். சரி தம்பி, வெளிநாட்டில் வந்து வேலை பார்க்குறேன். தீபாவளி பொங்கல் வந்துச்சு, இப்போ அது என்ன மாதிரி நினைச்ச நீ? இங்க தீபாவளிக்கு லீவ் கொடுப்பாங்க அப்படின்னு நான்லாம் நினைச்சேன். கடைசியில பார்த்தா தீபாவளிக்கு வேலை, நியூ இயருக்கு வேலை, எல்லா நாளுமே வேலையாவே ஆயிப்போச்சு. அப்ப என்ன எங்க கொண்டாட போறோம்? அதோடைய வெளிநாட்டுல பொறுத்த வரைக்கும் தீபாவளி பொங்கல் வேற செலிப்ரேஷன் எந்த திருவிழாவா இருந்தாலும் சரி, ஆனா நம்ம என்னைக்கு ஃப்ளைட் ஏறுறோமோ அன்னைக்கு தான், நானும் இல்லை எல்லாருமே அன்னைக்கு தான் எல்லாமே. தீபாவளி பொங்கல் ஏற்கனவே நிறைய பேர் வீடியோவே சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் 100க்கு 100 உண்மை. கண்டிப்பா அது வெளிநாட்டுல வேலை பார்க்குற எல்லாருக்குமே தெரியும். என்னைக்கு அவங்க ஊருக்கு போறாங்களோ அன்னைக்கு தான் அவங்களுக்கு தீபாவளி பொங்கல் எல்லாமே. மற்றபடி எல்லா நாளும் ஒரே நாளாக தான் போக்கியிருக்கு எங்களுக்கு. தீபாவளிக்கும் வேலைக்கு போவோம், பொங்கலுக்கும் வேலைக்கு போவோம், எல்லாம் ஒரே வேலை. காலையில எந்திரிக்கிறோம், கிளம்புறோம், வேலைக்கு போறோம், திருப்பி நைட்டு வர்றோம், குளிச்சுட்டு சாப்பிட்டு படுத்துட்டு திருப்பியும் காலையில. இதுதான் ரொட்டீன். கிட்டத்தட்ட நம்ம எப்போ ஊருக்கு போறோமோ அப்போ வரைக்கும் இதே நிலைமை தான் போய்க்கிருக்கும். எப்படின்னா ஒரு வெறுத்த மாதிரி ஆயிரும். இருந்தாலும் என்ன பண்றது, நம்ம ஃபேமிலி நல்லா இருக்கணுமே,
இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கோமோ அதே மாதிரி நம்ம ஃபேமிலி கொஞ்சம் முன்னேறணும் அப்படின்ட்டு நிறைய பேர் அப்படிதான் யோசிக்கிறாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாருமே வெளிநாட்டுல இருந்து காசு நிறைய எல்லாம் சம்பாதிச்சு போயிடல. அவங்க வீட்டு தேவைக்கு ஏற்கனவே வந்துட்டோமா, சரி இங்க இவ்வளவு கிடைக்குது, சரி நம்ம இதை வச்சு நம்ம வந்து ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிக்கலாம் செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டுதான் வந்து திருப்பியுமே வெளிநாட்டுக்கு வருவா தவிர நிறைய காசு கிடைக்கும் நிறைய பண்ணணும் அப்படின்னா இல்லை. கரெக்டா வரவுக்கும் செலவுக்கும் எல்லாருக்குமே வெளிநாட்டுல இருக்கிற பொறுத்தவரை கரெக்டா இருக்கும். ஓகே மக்களே, இனிமேட்டு வெளிநாடு சம்பந்தமான எல்லாம் நிறைய எங்கெங்க நாங்கள் போறோமோ எல்லா சைடும் நாங்கள் விளாக் எடுத்து போடுறோம். வெளிநாட்டில் வாழ்ற எங்களை மாதிரி நிறைய சகோதரர்கள் இருப்பீங்க, நீங்களும் அதை பாருங்க. நான் சொன்னது வந்து கம்மியாக தான் சொல்லியிருக்கேன். அடுத்த வீடியோவில் இன்னும் நல்ல ஓரளவே நிறையா நான் சொல்கிறேன். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கீழே சொல்லுங்கள் என்னென்ன மாதிரி நான் வீடியோ போடணும் அப்படின்னு. ஏன்னா இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸ்டார்ட் பண்ணி இப்போ தான் நாங்கள் ஃபேஸ் ரிவ்யூவில் இப்போ தான் ஃபஸ்ட் தடவை நாங்கள் போட்டிருக்கோம். எங்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை வந்து ஆதரவு தெரிவிங்க. வெளிநாட்டில் நடக்கிற வேறு நிறைய விஷயங்கள் ஒரு ஓகே மக்களே, எங்களை மாதிரி நிறைய வெளிநாட்டில் இருக்க உறவுகளுக்கு நான் சொல்லிக்கணும், நல்லபடியாக போய் சம்பாரிச்சு வீட்டில் செட்டில் ஆகணும். ரொம்ப ஏன்னா செட்டில் ஆகணும்னு நம்ம அப்போதான் ஏதாச்சும் ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம ஏதாச்சும் ஒன்று ஆரம்பிக்கணும்னு நினைப்போம், ஆனால் அப்போதான் ஏதாவது ஒரு செலவு வந்து நம்ம முன்னாடி வந்து நிற்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் குடும்பத்தை சந்தோஷமாக வச்சுக்கோங்க. எப்போதுமே நீங்கள் ஊருக்கு போய் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கணும்னு நானும் ஆண்டவன்கிட்ட பிரார்த்திக்கிறேன். கண்டிப்பாக இந்த நிலை மாறும். கண்டிப்பாக நிறைய சம்பாதிப்பீங்க, நிறைய ஊரில் போய் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருப்பீங்கன்னு எல்லாரும் நம்புகிறோம். நம்ம சிம்பிளி விளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் நிறைய வீடியோ வந்து நாங்கள் இனிமேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணிக்கிறோம். எங்களுக்கு எடிட் பண்ணுறதுக்கு இது எதுவுமே தெரியாது எங்களுக்கு. நான் ஆரம்பிக்கும் போது இப்போ தான் நான் ஆரம்பிக்கும் போது எனக்கு எதுவுமே தெரியாது. சரி நம்மள்ட்ட நடக்கிற விஷயத்தாலும் நம்ம பகிர்ந்துக்குவோமே. ஏன்னா நிறைய அவ்வளோ கஷ்டங்களும் இருக்குது, நிறையா இருக்குது. ஒரு சில பேர் சொல்லுவாங்களா என்னென்னு எனக்கு தெரியாது. நிறைய பேர் சொல்லாமல் தான் நான் இன்ன வரைக்கும் நான் பார்த்துருக்கேன். ஒரு சில பேர் எல்லாரும் நிறைய பேர் சொல்லாமல் தான் இருக்கிறாங்க. மனசுக்குள்ள 1000 வழிகள் இருக்கும். ஆனால் வந்து வெளிநாட்டில் வர்றவங்க மேக்சிமம் யாருமே சொல்ல மாட்டாங்க. ஃபேமிலிகிட்டையும் சரி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்கிட்டையுமே யார்கிட்டையுமே சொல்ல மாட்டாங்க. அவங்க அந்த ரூமில் இருக்கிறவங்க, வெளிநாட்டில் இருந்து அவங்க ரூமில் இருக்கிறவங்க மட்டும்தான் ஷேர் பண்ணிக்குவாங்க. தவிர மற்றபடி நம்ம ஊரில் இருக்க யாருக்கிட்டமே அவங்க ஷேர் பண்ணவே மாட்டாங்க. என்ன மாப்பிள்ள சாப்பிட்டியா வச்சியா என்ன பண்ற உனக்கு என்ன ஜாலியாக இருப்பா அப்படின்னு தான் யோசிப்பாவை தவிர வேற எந்த விஷயத்தையும் அவ்வளவுமே சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு சம்பாதிக்கலாம் பண்ணுறேன் அப்படின்னு நினைப்பு வரும் தவிர மற்ற நம்ம இங்கே கஷ்டப்படுறது நம்ம ரூமில் இப்போ வெளிநாட்டில் இருக்கிறவங்களாம் நம்ம அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அங்கே உள்ளவங்களுக்கு மேக்சிமம் தெரிய வாய்ப்பு இல்லை. நம்ம எவ்வளோ சொன்னாலும் அது வந்து எப்படின்னா சும்மா சொல்லுவாங்க அப்பத்தேன், ஆனால் பாரு எல்லாம் நல்ல வசதியாக தான் இருப்பாங்க அப்படிம்பாங்க. ஆனால் நமக்கு தான் தெரியும் அதில் எவ்வளோ வலி இருக்குன்னு, எவ்வளோ கஷ்டப்படுறோம்னு நமக்கு மட்டும்தான் தெரியும். நீங்கள்